மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் உறுப்பினர் பதவிகளை 3 மாதங்களில் நிரப்ப உத்தரவிட்டிருக்கிறது தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, வழக்கின் பின்னணி என்ன? நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்திருக்கு தமிழ்நாடு அரசு? பாத்தீங்கன்னா, அனைத்து மாநிலங்களில் உள்ள சிறார் நீதி சட்டம் மற்றும் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு தொடர்பாக சட்டங்கள் சரியாக அமல்படுத்தப்படுகிறதா என்பதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து உயர்நீதிமன்றங்களும் இதை ஒரு வழக்காக தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கடந்த 2018ஆம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தது. உச்சநீதிமன்றம் உத்தரவின் பேரில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்த குழந்தைகள் சிறார் தொடர்பான வழக்குகள் தொடர்பான அனைத்தையும் கவனித்து வந்தனர். அந்த உத்தரவு அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் ஆய்வு அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு ஏற்கனவே நடைபெற்று வந்தது. ஏற்கனவே ஜோதியா முன்பு நடைபெற்ற வழக்கானது நீதிபதி மாற்றத்துக்கு பிறகு மற்றொரு நீதிபதி ராஜசேகர் முன்பு நடைபெற்று வந்தது. அப்போது கடந்த 1.5 ஆண்டுகளாக தமிழக குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் பதவி காலியாக இருப்பதாகவும் இது நீதிமன்ற அமைப்பு செயல் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். தற்போது குழந்தைகளுக்கு எதிரான அனைத்து குற்றங்களும் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் சிறார் நீதி சட்டம் மற்றும் சிறார் உரிமைகள் பாதுகாப்பு தொடர்பான சட்டம் அமல்படுத்தப்படுகிறதா, இந்த ஆணையம் உரிய அதிகாரம் இல்லாமல் என்ன செய்ய போகிறீர்கள், குழந்தைகள் பாதுகாப்புக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் என்பது குறித்து நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சமூக நலத்துறை செயலாளர் காணொலி மூலமாக நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி அறிவித்திருந்தனர். அதன்படி காணொலி வாயிலாக சமூகத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் இந்த ஆஜராகி வழக்குகள் பல வழக்குகள் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் அதே போன்ற தலைவர் உறுப்பினர் நியமனத்தில் தற்போது தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்குகள் காரணமாக தான் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்றும், எனவே வழக்கு முடிந்து இந்த பதவிகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளன. மார்ச் 20ஆம் தேதி இந்த விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்படும் கடைசி நாள் என்றும் தெரிவித்தார். அதன் பிறகு அமைச்சர் தலைமையிலான குழு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு செய்வார் என்றும், காவல்துறை சரிபார்ப்புக்கு பிறகு நடைமுறைகள் முடிந்த பிறகு இதற்கான அவகாசம் 3 மாதம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 3 மாத அவகாசம் வழங்குவதாகவும் ஆணையம் அமைத்த பிறகு உச்சநீதிமன்ற உத்தரவுகளை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும் என்றும் கூறி தமிழகத்துக்கு உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கு விசாரணையை வரும் ஜூன் மாதத்துக்கு தள்ளி வைத்துள்ளனர். அதற்குள் இந்த 3 மாதத்துக்குள் இந்த பதவிகளை நிரப்பி உயர்நீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.